யாழ்ப்பாண பீட்ரூட் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த பீட்ரூட் சைஸை பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக இருக்குது. வெயில் காலங்களில் சிவப்பு நோய் ஒன்று சம்பளங்கள் என்ன மாதிரி போகுது? என்னால் கூட வேலை பிந்தா கூட அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கன்னு சொல்லிட்டோம்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கன் வந்து பீட்ரூட் பயிற்சியை சம்மந்தமாக தான் இந்த காணொலியில் உங்களை பதிவு பண்ணப்புறேன். உண்மையிலுமே வந்து மிகவும் சிறப்பாக வந்து இந்த பீட்ரூட் வந்து விளங்கி இருக்குது. அங்கே பின்னுக்கு வந்து பிடுங்கி கொண்டு நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு இந்த பீட்ரூட் தொடர்பாக தெரிஞ்சு கொள்ள போகிறேன். குறிப்பாக வந்து பீட்ரூட் எத்தனால் பயிர், என்ன மாதிரியான அதுக்கு வர பிரச்சனைகள், இப்போ என்ன மாதிரியான விலை போகுதுன்ற விடயங்களையும், இந்த யாழ்ப்பாண மண்ணில் எங்கெங்கே வந்து இந்த பீட்ரூட் பயிற்சியை வந்து செய்யணுமென்ற விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு யாழ்ப்பாணத்தில் மிகவும் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு பயிரினங்களில் இந்த பீட்ரூட் ஒன்றாக இருக்குது. குறிப்பாக வந்து வெங்காயம், மிளகாய் வந்து உற்பத்தி செய்கின்ற நேரத்தில் வந்து இந்த பீட்ரூட்டையும் வந்து செய்து கொண்டு வருகிறோம். அதை விட புகையில வந்து உற்பத்தி செய்யணும். இதே போன்று வந்து இப்போ நடக்கின்ற விவசாயம் சம்பந்தமான விடயங்களையும் வந்து இந்த காணொலியில் பதிவு பண்ணுகின்றேன். வேறு உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பான் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்கள் காணொலிக்கு போகலாம். பாருங்கள், இதில் தான் இந்த தோட்டம் இருக்குது. அப்படியே பாருங்கள், இந்தியாவில் வந்து அப்படியே திரும்பினால் தோட்டக்காணி, இந்தியாவில் பாருங்கள், இந்தியாவில் மெயின் ரோட். அப்படியே உள்ளுக்குள்ளே போனால் பாருங்கள், இதில் தான் இந்த தோட்டங்கள் இருக்குது. உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். அப்படியே போகணும். பாருங்கள், இதில் வந்து முன்னுக்கு வந்து எல்லாம் பிடுங்கி கொண்டு நிற்கணும். மற்றது பாருங்கள், இதில் வந்து உதவிக்கெல்லாம் போட்டு நிரப்பி கொண்டு நிற்கணும். பாருங்கள், அங்கே பாருங்கள், தென்னைகள் கிணறு எல்லாம் இருக்குது. அதில் கிட்ட கொண்டு காட்டணும் உங்களை கிணத்தையும். இந்தியாவில் வந்து மிளகா கண்டு வச்சுருக்கேன். இது வேறு ஆக்கள். இப்போ அங்கால பீட்ரூட் பிடுங்கிறது போகிற இது போகிற பாருங்கள், மிளகா கண்டு வச்சுருக்கணும். கிணறை பார்த்தீங்களா? அந்த காலத்தில் பாருங்கள், அந்த கிணறுகள் அப்படி இருக்காண்டு அந்த தண்ணி ஓடுறது பாருங்கள். அந்த சுண்ண கல்லுன்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஒரு கல்லால் கட்டியிருக்கணும். இதில் அள்ளி ஊற்றினா தண்ணி ஓடும். பார்த்தீங்களா? கிணறு நல்லா தண்ணி நிற்கிது கிணத்துக்குள்ளே. இங்கே மாடை பாருங்க. இது அந்த என்ன காயன்ற எனக்கு பேர் மறந்து போச்சு. நல்லா காய்ச்சி நிற்கிது. இதெல்லாம் அல்சருக்கெல்லாம் நல்லதான். பார்த்தீங்களா? இஞ்சாலையும் பீட்ரூட் தான் வச்சுருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது அந்த பீட்ரூட். அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கேன் பீட்ரூட். இஞ்சாலை அங்கால தான் இப்போ பிடுங்கி கொண்டு நிற்கிறேன். இந்தோ அப்படியே கிட்ட கொண்டு காட்டுறேன். பாருங்க, இது பாருங்கள், தண்ணி ஓடுற பாய்க்கு அதுக்குள்ளே அடித்து விட்டிங்கன்னா அப்படியே தண்ணி அப்படியே வந்து இப்படியே பாருங்கள். இதில் வந்து இந்த தேங்கி இப்படியே வந்து வாய்க்கால்களுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். அப்படியே பார்த்தீங்களா? அடுத்து இங்கே மிளகாய் பார்த்தீங்களா? எப்படி இருக்கணும் மிளகாய். அதில் பாருங்கள், விமானம் ஒன்று போய்கொண்டிருக்கு. இந்த படாலிலேருந்து பாருங்கள், விமானம் ஒளிம்பி இருக்குது. அங்கே விமானம் போகுது பார்த்தீங்களா? பாருங்க, எல்லாம் பிடுங்கிட்டோம். என்ன பிடுங்கி எல்லாம் அப்படியே கீழே போட்டிருக்கேன். பாருங்க, எல்லாம் வரத்து இருக்குது. பாருங்க, பீட்ரூட்டுகள் எல்லாம் அறுத்தபடி கிடக்குது. பாருங்க, வேலை வைங்க, அடுத்த வேலைக்கு இறங்கிட்டேன். பாருங்க, அங்கால இது வந்து இப்போ பிடுங்கி அறுத்துரைக்கணும். அந்த அறுத்து பையனை வந்து பேக் அடுக்கில் வந்து போட்டு கொண்டு வைக்கணும். பாருங்க,
இது பெருசு சின்ன நண்டு இனி திறம்பிரிக்கு ஆ பெருசு பெரிய கிழங்குகள் ஒரு குறைவு ஆ ஆ சின்ன கிழங்குகள் ஒரு அந்த விலையும் அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். அதுக்கு என்ன விலை மாறுபடும். இப்போ சரியாக வந்து எத்தனை மாதம் எடுத்தது பிடுங்குறதுக்கு? இது 2.5 மாதம் பிடிக்கும். 2.5 மாதம். 2.5 மாதத்தில் இவ்வளோ பெரிய காய் வந்துடும். இதை விட பெருசாக ஆ உரைப்புகள் மற்ற மழை இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்புகளும் இருக்குமே என்ன? பாதிப்புகள் வெயில் காலங்களில் சிவப்பெரும் நோய் ஒன்று விழுகிறது. நோய் விழுந்துட்டா கிழங்கு ஆக்காது. ஆ ஆ ஆ வெயில் காலங்களில் இதுக்கு வீட்டு கொஞ்சம் பகை ஆ அவதானமாக மருந்து அடித்து பார்க்கும். அதான் அதான் பராமரிப்புலாம் இருக்குது. பராமரிப்புலாம் இருக்குது. இலவ பாராமல் அப்போ இதுக்குள்ளே இப்போ எத்தனை கண்டுகள் வச்சிருப்பீங்க? இது கண்டன்ட் இல்லை, கீறு பாத்தி மாதிரி கட்டி போட்டு விதை இருக்குது. விதையை ஒவ்வொன்றா நடுறது. நட்டா பேருந்து 3 நாளையை தொடர்ந்து காய்ச்சி அப்படியே பேருந்து பயிராக வந்தேன்டா பேருந்து உலகங்களை போட்டு மருந்து அடிச்சு 1000 இது போட்டிருப்பீங்களா? 1000 மேலே வந்துருக்கும். இல்லை இல்லை, இது பேக்கெட்டில் வரும் சின்ன சின்ன விதையா. ஒரு குடியடா சின்ன விதாக வரும். சின்ன விதையாக வரும். அப்படியே விதியாக தான் போகிறோம் நீங்கள்? அதை இந்த 2 சைட்டுக்கும் நடுற வேண்டாம். சரி சரி சரி. இந்த உருண்டையில போகும். இதில் இப்போ கொஞ்சம் பெரிய காயில் எடுக்கிறீங்களா? அப்புறம் சின்ன காய் எடுக்க போகிறீங்க? சின்ன காய் எடுத்து கம்பளைக்கு அனுப்புவோம். விலையால் என்ன மாதிரி இப்போ சில நேரம் இப்போ ஒரு இறங்குதான் வந்து கேள்விப்பட்டு நான். விலையால் என்ன மாதிரி என்ன மாதிரி போகுது? அது நாளாந்த சந்தை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்றைக்கு 300 ரூபா, சில நாளைக்கு 200 ரூபா விற்கும். சில நேரம் நாளைக்கு 350 ரூபா விற்கும். சரி சரி, கூடி குறையும். ஆமாம், ஒரு சந்தைக்கு இவ்வளோ போகும் வராமல் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி விலை கூடும். 2000 ஒரே நேரத்துக்கு அறுவடை செய்து எல்லாம் அனுப்பினா விலை குறையும். சரி சரி. ஃபுல்லாக எல்லாம் தம்பளைக்கு தான் ஏற்றுறீங்க? அவங்களே வந்து எடுப்பாங்களா இல்லாட்டி நீங்கள் கொண்டு கொடுக்கணுமோ? விற்று போட்டு பட்டியல் அனுப்பப்படும். அப்படி இல்லாட்டி நாங்கள் உடனே காசோட வரணும்னா நாங்கள் போய் வரலாம். சரி சரி. சரி, நன்றி. என்னப்பா அங்காளம் அதை எடுத்துகிட்டு வரேன். நன்றி. நன்றி. பின்னுக்கு வந்து அதாவது வீட்டுகிட்ட வந்து பிடுங்கி கொண்டு நிற்கிறேன். பின்னால் பிடுங்கி இப்போ அரைக்கினமாக்கும். அதையும் போய் பார்ப்போம். இதில் கொஞ்சம் பிடுங்கி இப்போ வந்து அவை வந்து இந்த உரவேக்கையில் வந்து நப்பி கொண்டு நிற்கணும். இஞ்செல்லாம் சைடில் வந்து பிடுங்கி கொண்டு நிற்கணும். பக்கத்தில் பாருங்க மிளகா கண்டு போட்டு வைக்கணும். மிளகெல்லாம் ஓயிர பெருவோம். பிடுங்கி எல்லாம் ஓயிர பெருவமாக இருக்கும் மிளகா. பார்த்திங்களா? இஞ்சால அங்காலையும் பீட்ரூட் போட்டு வைக்கணும் இந்த சைட்டில். அம்மா வணக்கம். என்ன பீட்ரூட் பிடுங்குறீங்க போல இருக்கு? பிடுங்க, ஒரு ஆள் பிடுங்க, மற்ற அடக்குறீங்களோ? சரி சரியா. வேறு லெவலில் செய்கிறீங்க வேலையெல்லாம். அம்மாக்கு என்ன பேர்? எத்தனை கிலோ ஒரு நாளைக்கு அரைப்பீங்க? நேரம் அப்போ இப்போ காலம் எத்தனை மணிக்கு தொடங்குவீங்க? காலம் 7 மணி வந்தால் முடிஞ்சதாக்க போதும். முடிய போயிடுவீங்க. சம்பளங்கள் என்ன மாதிரி போகுது? 2000 ஒரு நாளுக்கு. எல்லாரும் அப்படித்தான். எங்கள் இதுக்கெல்லாம் வேலை செய்கிறீங்களா இல்லாட்டி போடுறாங்க? வேலை கிடக்கிற இடம் இல்லை, கூப்பிட்ற இடமெல்லாம் போய் வேலை செய்வீங்க. எத்தனை வயது அம்மாவுக்கு? 64. 64 உழைக்கிறீங்களா? வேறு லெவல் தான். என்ன செய்வோம், இருந்தா வீட்டை சாப்பாடு வரும். அதானே, வேலை செய்தால் தானே வரும். இதை நீங்களும் இப்படி அறுத்து விட்டீங்கன்னா இப்போ அந்த சின்ன பெருசாக எடுப்பீங்க அப்படியோ? அப்போ உங்களுக்கு என்ன சாப்பாடும் பிளேண்டிட்டி. அருங்க அப்புறம் என்னால் உங்களோட வேலை பிந்தா கூட. இங்கே பாருங்க அக்கா சத்தம் இல்லை அப்படிங்க கொண்டு இருக்கிறாஞ்சால இங்கே இதில் தான் இப்போ பிடிங்க கொண்டு நிற்கணும். பாருங்க இஞ்சால பாருங்க அப்படி பிடுங்குறேன் அந்த அக்கா. மலண்டு பிடுங்குறேன் அக்கா இஞ்சால. அப்படியே இஞ்சால பாருங்க தான் இந்த தோட்டம் பாருங்க அப்படி இருக்குதுண்டு.
பாருங்க இங்கே அம்மா தலைக்கெல்லாம் வெயிலுக்கெல்லாம் ஆளெல்லாம் உருமுறை இப்போ செய்தான் நிற்கிறா பார்த்தீங்களா? ஆ பில்லை தானே என்ன கட்டுப்படி கொஞ்சம் காணாதானே என்ன காணாதான் என்ன 2-3 இடத்து வேலை செய்தாலும் சரியா இருக்கும் என்ன ஒரு வேலை காணாதானே. ம் எவ்வளோ காலமாக தொடங்குறீங்க வேலை செய்கிறீங்க? நாங்கள் பிறந்தது வளர்ந்ததுல இருந்து செய்து கொண்டு வரோம். ஒரு 30 வருஷமாக செய்கிறீங்க இப்போ. ஆ என்னம்மா அம்மா கதைக்கிற விளாங்க இல்லை? ஆ இப்போ அம்மாவுக்கு எத்தனை வயது? 64. என்ன இல்லை அவக்கும் 64. உங்கள் எல்லாம் டீம் போல் இருக்குது, ஒரே டீம் போல இருக்குது. ஆ சரி சரிக்கா செய்யுங்க இப்படி எடுக்கிறேன்னு. அப்படி தான் பிடிங்கி இதில் பாருங்கள் நான் போட்டு அவையே வந்து இஞ்சால வந்து அறுத்து கொண்டு நிற்கணும். இஞ்சால பிடிங்கி ஒரு ஆள் வந்து ஒரு கொஞ்சமாக இதில் குவிக்கணும் பாருங்கள். இப்படி ஒரு குவியல், அதே மாதிரி அதில் ஒரு குவியல், அப்படின்ட்டு இந்த அக்கா பிடிங்கி குவிக்க அங்கே வந்து அறுத்து கொண்டிருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்களா தெரியும் பாருங்கள். சட்டப்படி இருக்குது பாருங்கள். இந்த வெயிலுக்குள்ள அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்கும் இந்த நேரம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடங்கள். சுற்றி வேற ஒரு கிராமத்தின் ஒரு காட்சியாக இருக்கும் பாருங்கள். அங்கே பெரிய ஒரு மாடி வீடு ஒன்று இருக்குது பாருங்கள் முன்னுக்கு. இந்த இடத்துல நிறைய பிடிங்க நிற்கணும் பார்த்தீங்களா. பாருங்க யாழ்ப்பாணத்தில் விளைஞ்ச பீட்ரூட்டுகளை வந்து இது வந்து தம்புளைக்கு தான் ஏற்றுமதி செய்யணுமா. அப்படியே வாங்க போய் பார்ப்போம். பாருங்கள் இந்த வெயிலுக்குலேருந்து வேலை செய்யணும் வைக்கணும். வேறு லெவலில் இருக்குது. அப்படியே வாங்க பார்ப்போம். அப்படி இருக்கு அந்த பீட்ரூட்டில் அப்படி தான் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு சைஸில் இருக்குது. இது பெருசாக இருக்குது, இது பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. இது வந்து தரம் பிரித்து தான் வந்து செய்யணும். ஓகே இப்படி தான் பிடுங்கிக்கணும் பாருங்கள். பீட்ரூட் இப்படி தான் பிடுங்கிக்கணும். பெரிய வெயிட்டு பேர் பார்த்தீங்களா, இதில் போட்டால் சரி. அப்படி தான் பீட்ரூட் பிடுங்கி தைக்கலாம். பீட்ரூட்டு சைஸை இதெல்லாம் சண்டை பீட்ரூட் சைஸை பாருங்கள். பெருசாக இருக்குது. ராணுவ கமாண்டர்லாம் வந்து 2 வேலை செய்யணுமே. இங்கே பார்த்தீங்களா இந்த பீட்ரூட்டோட சைஸை பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படி பெருசோடு இருக்குது பாருங்க. எல்லாம் நல்ல விலை போகும்.
3 பேக் போட்டுட்டீங்களா? இதெல்லாம் பெருசு தானே என்ன? இதெல்லாம் பெருசு பாருங்க, பெருசு வந்து பேக்குகளுக்குள்ளே போட்டுங்க, ஒரே பேக்குகளுக்குள்ளே பார்த்தீங்களா? இது 2ஆம் தரது சின்ன. இது சின்ன சைஸா? அது சாதாரணமாக 300 ரூபா கிலோ. இது 50 இல்லை 150 ரூபா. 50 ரூபா தான். சின்ன சின்ன இருக்கு நான் விளைஞ்சு. சரி சரி. இது பெரிய பெரிய ஹோட்டல் அவையே வேண்டி மலிவுக்காண்டி வேண்டி அப்படியே கலக்கி போட்டு அப்படியே இதான் செய்யலாமே என்ன? அப்படியே செய்யலாம். வீட்டு தேவைக்கு வாங்குறவே 1-2 பெருசாக தான் வாங்குவீங்க? பெருசாக தான் வாங்குவோம். எப்படி ஒரு வேஷன்லேண்ட் வந்து சின்ன பெருசுன்னு சொல்லி தரம் பிரித்து இப்படி வந்து மூடைகளுக்கெல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். இது வந்து பெரிய மூடை, அதே மாதிரி சின்ன மூடையும் கட்டி கொண்டிருக்கணும். அதே மாதிரி 2டைம் வந்து செய்து கொண்டிருக்கணும். பாருங்க பார்த்தீங்களா? இதில் கூட இருக்குது உண்டு. அதே மாதிரி அது சின்ன பெருசுன்னு சொல்லி அப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். ஃபுல்லாகவே வந்து தோட்டமாக தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அங்காலயம் வந்து மிளகாயெல்லாம் செய்து கொண்டிருக்கணும். ஒரு நல்ல ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் ஜால கிராமம். இப்படி வராங்கண்ணா மூட்டைகள் அடித்து கொண்டிருக்கணும். 1 2 3 4 மூட்டை அடிக்கணும். உண்மையிலே வந்து இந்த தோட்டத்துக்குள்ள வந்து கேட்டோடனே வந்து விட்டவியை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு உண்மையாக அவங்களுக்கு நன்றியை சொல்லணும். சில தோட்டங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க விட மாட்டேன். உண்மையிலே இந்த பீட்ரூட் பயிற்சி தொடர்பாகவும் இந்த பீட்ரூட் எப்படி உற்பத்தி செய்யணும் என்ற விடயங்களையும் எத்தனை நாள் பயிற்சிகை அவையில் வந்து படுற கஷ்டங்கள் ஓரளவு உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். உண்மையிலே வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவு, இலங்கையை பொறுத்தளவு இந்த வந்து விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கின்ற பொறுப்பு அனைவருக்கும் இருக்குது. அந்த வகையில் என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் இதில் காணொலியில் கொஞ்சம் பதிவு செய்து வந்து கொண்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவுகளையும் தாருங்க. வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்க்கலாம் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.